அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, வாங்க லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். ஸோ எல்லோரும் சில்லி சிக்கன் சாப்பிட்ருப்பீங்க, சில்லி பரோட்டா சாப்பிட்ருப்பீங்க. நம்ம சில்லியில் சப்பாத்தி செய்ய போகிறோங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம சப்பாத்தி துண்டுகளை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. கோஸுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணால் போதும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதுங்க. ஸோ நான் இந்த மாதிரி தாங்க சப்பாத்தி, அப்புறம் இட்லியில் கூட சூப்பராக இருக்கும். இட்லியில் கூட சேம் இதே மெத்தடில் தான் செய்யணும், கோஸ் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம சால்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா தக்காளியை வதக்கிக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்ச கோஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கோஸ் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சமாக வதங்கினா போதும். சிக்கன் ரைஸுக்கெலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வதங்கினா போதுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் 65 மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ சில்லி கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாங்க. டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்பைஸியாக இருக்குங்க. சில்லி சப்பாத்தி சால்ட்டாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சப்பாத்தியை போட்டுக்கலாம். ஸோ நல்லா நம்ம ஒரு பெரட்டிக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.